Hi students, today we will see the Unit 17 Animal Kingdom. Vilangulaham. Introduction. The variety of living organisms surrounding us is incomprehensible. Nearly 1.5 million species of organisms which have been described are different from one another. நம்ம சுற்றி காணப்படக்கூடிய உயிரினங்களை நம்மளால் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இது வரைக்கும் 1.5 மில்லியன் ஸ்பீஷியஸ் ஆர்கானிசத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, புரிஞ்சிக்கிறதுக்காக ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்தி கூறியிருக்கிறாங்க. The uniqueness is due to the diversity in the life forms, whether it is microbes, plants or animals. இப்போ இதில் ஒரு உயிரியிலிருந்து மற்றொரு உயிரி வேறுபடுது. இது ஒன்று பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை தாவரமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அனிமலாக இருக்கலாம். அது ஒன்றுத்துக்கும் பார்த்தோன்னாக்கா அதோடைய எக்ஸ்டர்னல் அப்பீரன்ஸும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரு பிஹேவியரு எல்லாமே என்னது மாறுபடுது. திஸ் வெர்சடைல் நேச்சர் அமங் த லிவிங் அனிமல்ஸ் ஃபார்ம் த basis of diversity. The diversity among the living organism can be studied in an effective way by arranging animals in an orderly and systematic manner. The study of various organisms would be difficult without a suitable method of classification. அப்போ நம்ம நேச்சரில் இருக்கக்கூடிய எல்லா உயிருள்ள விலங்குகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கடினமாக இருக்குது. அப்போ எல்லா உயிரினங்களும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாக ஒரு ஆர்டரான ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். அப்போ இதை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது, அதை கிளாஸிஃபை பண்ணாதான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், ஈஸியாக அந்த விலங்குகளை பற்றியும் தாவரங்களை பற்றியும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். The method of arranging organisms into groups on the basis of similarities and difference is called classification. அப்போ ஆர்கானிசத்தை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க குரூப்பில் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதோடைய சிமிலாரிட்டிஸ் எப்படி ஒன்றோட ஒன்று ஒத்து போயிருக்குது, அதுக்கு என்னென்ன வேறுபாடுகள்லாம் இருக்குது அப்படின்றத வச்சு வகைப்படுத்தி இருக்கிறாங்க. Taxonomy is the science of classification which makes the study of wide variety of organism easier. Taxonomy அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வகைப்பாடு. இப்போ ஒரு உயிரியை இன்னொரு உயிரி கூட ஒற்றுமைப்படுத்தி எப்படி நம்ம அதை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பற்றி வகைப்படுத்துறது தான் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, டாக்ஸானமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இட் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் அமங் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் அனிமல்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வகைப்பாட்டியல் எதுக்கு நம்மளுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா வேற அனிமல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. The first systematic approach to the classification of living organism was made by Swedish botanist Carolus Linnaeus. ஃபஸ்ட்டு யார் கிளாஸிஃபை பண்ணது வகைப்படுத்தினது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்னது, ஸ்வீடன் நாட்டு தாவரவியலர் கரோலியஸ் லினேயஸ் அப்படின்றவர் தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாரு. He generated the standard system for naming organism in terms of genus, species and more extensive group using Latin terms. இவர் எப்படி கிளாஸிஃபை பண்ணார், எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஆர்கனிசம் அரேஞ்ச் பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதோடைய ஜீனியஸ் நேமும் ஸ்பீஷியஸ் நேமையும் வச்சு அதோடைய குரூப்பை லாட்டின் டேர்ம்ஸில் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், லிவிங் ஆர்கானிசத்தை எப்படி வகைப்படுத்தி இருக்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் இஸ் த ஆர்டரிங் ஆஃப் ஆர்கானிசம் இன்டு குரூப் ஆன் த பேசிஸ் ஆஃப் தயர் சிமிலாரிட்டிஸ், டிஸ்சிமிலாரிட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். வகைப்பாடு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அவற்றுக்கு இருக்கிற ஒற்றுமை வேற்றுமையை வச்சு என்ன பண்ணுறோம், குரூப்பாக பிரிக்கிறத என்னன்னு சொல்கிறாங்க, கிளாசிஃபிகேஷன். The 5 kingdom classifications are Monera, Protista, Fungi, Plantae and Animalia. These groups are formed based on cell structure, mode of nutrition, body organization and reproduction.
அப்போ இது எப்படி வந்து குரூப்பாக பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எதை வச்சு பிரிச்சிருக்கிறாங்க, அதோடைய ஸ்ட்ரக்சர், செல்களுடைய ஸ்ட்ரக்சரை வச்சு எப்படி வந்து அது உணவு எடுத்துக்குது, மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எப்படி இருக்குது, அதோடைய பாடியோடைய ஆர்கனைசேஷனு, நெக்ஸ்ட்டு இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத வச்சு பிரிச்சிருக்கிறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹைரார்ச்சி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் த ஆர்கானிசம் ஆர் செப்பரேட்டட் இன்டு ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் குரூப் which form the basic unit of classification. அப்போ எப்படி வகைப்படுத்தியிருக்கிறாங்கன்னா சிறு சிறு குழுக்களாக ஃபஸ்ட்டு பிரித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வகைப்படுத்தியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீஷியஸ், இட் இஸ் த லோவஸ்ட் taxonomic category. For example, the large Indian parakeet Pistacula upatra and the green parrot Pistacula carimia are two different species of birds. They belong to different species Upatra and caramiri and cannot interbreed. இப்போ பார்த்தோன்னாக்கா ஸ்பீஷியஸ் அப்படின்றது தான் வந்து டேக்ஸானமியில் வந்து அடியில் லோவஸ்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடியது. எக்ஸாம்பிளாக என்னன்னு கொடுத்துருக்காங்க, இந்தியன் பேரக்ரீட் பிஸ்டகுலா யுபேட்ரா பார்த்தோன்னாக்கா நம்ம இந்தியாவுடைய கிளி வகைகள், பெரிய கிளி வகை. அப்புறம் க்ரீன் பேரட் பிஸ்டகுலா கெராமி, நம்ம பச்சை கிளி இருக்குதுல்ல, அது ரெண்டுமே வந்து வேற வேற ஸ்பீஷியஸ், ஆனால் ரெண்டுமே என்னது பேர்ட்ஸ் தான். இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னாக்கா என்ன பண்ண முடியல, ஒன்னோட ஒன்று இன்டர்பிரீடு பண்ண முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா அது வேற வேற ஸ்பீஷியஸை சேர்ந்துருக்கிறதுனால இன்டர்பிரீட் பண்ண முடியல. ஜீனஸ், இட் இஸ் எ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸ் which constitute the next higher category called genus. அப்போ இது எது கூட ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, ஸ்பீஷியஸ் கூட ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ஸ்பீஷியஸ்க்கு அடுத்தபடியான ஹையர் கேட்டகரியில் இருக்கக்கூடியது இந்த ஜீனஸு. ஃபார் எக்ஸாம்பிள், த இந்தியன் உல்ஃப் கேனிஸ் பேப்பிலிஸ் அண்ட் த இந்தியன் ஜாக்கல் கேனிஸ் எரூரிஸ் ஆர் பிளேஸ்ட் இன் த சேம் ஜீனஸ் கேனிஸ். இப்போ இந்த ஜீனஸ் அப்படின்றது என்னது, சிற்றினத்துக்கு அடுத்தபடியானது. இது பார்த்தோம்னாக்கா இந்தியாவுடைய நரி, நெக்ஸ்ட்டு இந்த குள்ள நரி இருக்குது இல்லை, இது ரெண்டுமே வந்து எதோடைய ஜீனஸ் அப்படின்றாங்க, கேனிஸ் அப்படின்ற ஜீனஸுடைய தொடர்புடையது. ஃபேமிலி, a group of genera with several common characters form a family. For example, leopard, tiger and cat share some common characteristics and belongs to the larger cat family Felidae. இது பார்த்தோன்னாக்கா பொதுவான பண்புகளையும் பல ஜெனிராக்களையும் ஒன்று சேர்த்து உருவாக்கக்கூடியது தான் என்னது, ஃபேமிலி, குடும்பம். இதில் பார்த்தோன்னாக்கா லியோபார்டு, டைகரு, கேட்டு இது எல்லாத்துக்கும் வந்து அதோடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்குது, காமனாக இருக்குது. இது என்னது, ஒரு பெரிய என்னது பூனை ஃபேமிலியை சேர்ந்தது, ஃபெலிடியே அப்படின்ற ஃபேமிலியை சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு ஆர்டர், ஏ நம்பர் ஆஃப் ரிலேட்டட் ஃபேமிலிஸ் ஹேவிங் காமன் கேரக்டர்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் அன் ஆர்டர். monkeys, babylons, apes and men, although belong to different families, are placed in the same order, primates. Since all these animals possess some common features, they are placed in the same order. இப்போ இதில் பார்த்தோன்னாக்கா பொதுவான பண்பு, காமன் கேரக்டர், பொதுவான பண்புகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஃபேமிலியில் வந்து வச்சிருக்கிறாங்க. பார்த்தோன்னாக்கா அது மங்கி, பேபிலோன், ஆப்ஸு, மண்ணு எல்லாமே வந்து வேற வேற குடும்பத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் பட் ஆனால் ஒரே வரிசையில் ப்ரிமேட்ஸ் அப்படின்ற வரிசையில் வரிசைப்படுத்தி இருக்கிறாங்க. சின்ஸ் ஆல் தீஸ் அனிமல் பர்சஸ், எல்லா அனிமல்ஸுக்கும் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா காமனாக இருக்குது, அதனால சேம் ஆர்டரில் இருக்குது. கிளாஸ், related or similar orders together form a class. The order of different animal like those of rabbit, rat, bat, whales, chimpanzee and human share some common features such as presence of skin and mammary glands. Hence they are placed in class Mammalia. இப்போ இதில் பார்த்தோன்னாக்கா ஒன்றோடொன்று தொடர்புடைய அப்படி இல்லைன்னா ஒரே வரிசையில் இருக்கக்கூடிய அனிமல்ஸை என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரே வகுப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தோன்னாக்கா முயல்,
எலி, பேட்டு, வேல்ஸு, சிம்பன்சி, ஹியூமன் எல்லாருக்குமே வந்து என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்குது, ஸ்கின்னு தோல் இருக்குது. நெக்ஸ்ட்டு மேமரி கிளான்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் எதில் வந்து எந்த கிளாஸில் வச்சுருக்குறாங்க, எந்த வகுப்பில், மேமலியன் வகுப்பில் வந்து வச்சுருக்குறாங்க. Phylum, classes which are related with one another constitute a phylum. The class of different animals like mammals, birds, reptiles, frogs and fishes constitute phylum Chordata which have a notochord or backbone. இதில் பார்த்தோன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வேற கிளாஸஸ் வேற வகுப்பை சார்ந்த என்னது பாலூட்டி, மேமல்ஸ்னால் பாலூட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா பேர்ட்ஸ் பறவை இனம், ரெப்டைல்ஸ் ஊர்வன, ஃபிஷ்ஷு இது எல்லாமே பார்த்தோன்னாக்கா என்ன இருக்குது, அதுக்கு முதுகு நான் வந்து இருக்குது. அப்படி இல்லைன்னா பேக் போன் முதுகெலும்பு தொடர் வந்து இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எதில் வச்சுருக்குறோம், ஃபைலமில் வச்சுருக்குறோம். கிங்டம், இட் இஸ் த ஹையஸ்ட் கேட்டகரி அண்ட் த லார்ஜஸ்ட் டிவிஷன் டு விச் microorganism, plants and animals belong to. Each kingdom is fundamentally different from one another but has the same fundamental characters in all the organisms grouped under that kingdom. இப்போ இந்த கிங்டம் பார்த்தோம்னாக்கா இதுதான் என்னது, ஒரு பெரிய கேட்டகரியில் இருக்கிறது. இதில் பார்த்தோன்னாக்கா மைக்ரோ ஆர்கானிசம், பிளான்ட், அனிமல்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒன்றோட ஒன்று எப்படி இருக்குது, ஃபண்டமெண்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதோடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து ஒரு கிங்டம்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. த டைப்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் ஆர் இன் ஏ ஹைரார்ச்சி ஆஃப் கேட்டகரிஸ் ஆஸ் ஃபாலோஸ். எப்படி வந்து நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணிடுறோம், ஃபஸ்ட்டு ஸ்பீஷஸ்க்கு அடுத்த இது எது, ஜீனஸு, ஜீனஸ்லேருந்து ஃபேமிலி, ஃபேமிலியிலேருந்து ஆர்டர், ஆர்டர்லேருந்து கிளாஸு, கிளாஸ்க்கு அப்புறம் ஃபைலம், லாஸ்ட்டு தான் கிளாஸிஃபிகேஷனில் லாஸ்ட்டு தான் எது, kingdom. Okay, thank you students. We will see in the next topic in the next